கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இன்றைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பதிவில் மோண்டிபாளையம் என்னும் ஊஞ்சல் வனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் பக்தர்களால் மேல திருப்பதி என்று போற்றப்படும் அதிசய வைணவ ஸ்தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் பெருமாள் ஆலகிராம சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். நான்கு புறமும் பட்டையாகவும் நடுவில் கூறாகவும் வாழைப்பூ வடிவில் சுயம்பு லிங்கம் போல காட்சியளிக்கும் இந்த அபூர்வ திருமேனி வேறெங்கும் காண முடியாத மிகச்சிறந்த அம்சமாகும். மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், உற்சவர் ஸ்ரீ வெங்கட்ராமர், தாயார் அலமேலுமங்கை தாயார். பெருமாள் ஏகதாள விமானத்தின் கீழ் அருள்பாலிக்க வலது முகப்பில் கிழக்கு நோக்கி சக்கரத்தாழ்வார் நின்ற கோலத்தில் சக்கர வடிவில் காட்சியளிக்கின்றார். வடக்கு நோக்கி வீர ஆஞ்சநேயர், வடக்கில் தனது காக வாகனத்தில் சனீஸ்வர பகவான் தனியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றார். சுற்று பிரகாரத்தில் வேணுகோபால், ஆழ்வார்கள், மகாலட்சுமி, ஆண்டாள், வைகுண்ட நாராயணமூர்த்தி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இத்தலத்தில் தை மாதம் 10 நாள் மற்றும் மார்கழி மாதம் 11 நாள் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, திருக்கார்த்திகை, புரட்டாசி சனிக்கிழமை எல்லா விசேஷ வழிபாடு நாட்களாகும். இங்குள்ள முக்கியமான சிறப்பு மூலிகைகள் கலந்த மல்லிமுட்டு என்னும் பிரசாதமாகும். துளசி, வேம்பு, வெள்ளெருக்கு, எலுமிச்சை சாறு போன்ற மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த பிரசாதம் கொடிய நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திருமண தடை, குடும்ப பிரச்சனை, தொழில் தடைகள் எல்லாம் நீங்கி மன அமைதி மற்றும் மோட்சம் கிடைக்க வெங்கடேசரை வணங்கினால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மையாகும். திருப்பதி சென்று பெருமாளை தரிசிக்க இயலாதவர்கள் அதே அருளை பெற இந்த மேல திருப்பதி தலத்திற்கு வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றுகின்றனர். 7 மலைகளை கடந்து செல்லும் திருப்பதியைப் போலவே இத்திருக்கோவிலில் இயற்கையாக அமைந்த 7 மேடைகளை கடந்து சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும். நம் பார்வை ஒரு நாமம், ஒரு நினைவு போதும்.